இந்த வீடியோ எதை பற்றினா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மாதத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் 6 பேர் ஹார்ட் அட்டாக்கில் பாதிக்கப்பட்டு 4 பேர் இறந்துட்டாங்க. 2 பேர்த்துக்கு ஆஞ்சியோ பண்ணி ஸ்டெட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா மேபி நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம், நம்ம உடல் மீதே பெருசாக நம்ம கவனம் செலுத்தாத காரணம், இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் கொஞ்சம் நம்ம அவராக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். மெயினாக எல்டிஎல்ங்கிற அந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இருக்குல்ல, அது நம்ம ரத்த குழாயில் படிகிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறபடி உங்கள் லைஃப் ஸ்டைலில் வீக்லி த்ரைஸ் கரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீனோட படிவத்தை அது ஓரளவு கிளியர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரிஞ்சீரகத்தை சேர்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்தோடு இருங்க. நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.